நாட்டில் மலேசிய இந்தியர்களுக்கு மனச்சோர்வு, நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் விகிதம் அதிகமாக உள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற தன்மை கணக்கெடுப்பின் தரவுகளின்படி வயது வந்த இந்திய சமூகத்தைச் சேர்ந்த 6.9 விழுக்காட்டினர், அதாவது 84,598 பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இது தேசிய அளவில் 4.6 விழுக்காட்டை விட அதிகம் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். நீரிழிவு நோயின் பரவல் 26.4 விழுக்காடாக இருக்கிறது, அல்லது சுமார் 3,50,492 பேர். இது தேசிய அளவில் 15.6 விழுக்காட்டை விட அதிகம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உயர் ரத்த அழுத்தம் 29.7 விழுக்காடு, அல்லது 3,94,121 பேர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய அளவில் 29.2 விழுக்காடாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தேசிய அளவில் 21.8 விழுக்காடாக இருந்த உடல் பருமன் 28.6 விழுக்காடு, அல்லது சுமார் 3,34,320 பேராக இருந்ததாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோலா நெருஸ் ஜலான் பண்டார் பாருவில் சந்தேகத்திற்கு இடமான வாகனத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்ட போது ரோந்து காரை சம்பந்தப்பட்ட நபர் மோதியதற்காக 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். கொலத்திரங்கானு காவல் தலைமையகத்தைச் சேர்ந்த 2 மொபைல் ரோந்து வாகன ஊழியர்கள் நேற்று மாலை 6:30 மணி அளவில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சாம்பல் நிற புரோட்டான் வீரா காரை ஓட்டிச் செல்வதை கண்டபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கொலத்திரங்கானு காவல்துறை துணைத் தலைவர் வான் முகமது ஜாக்கி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். அவர்கள் ஓட்டுநரை நிறுத்தச் சொன்னதாகவும், ஆனால் சந்தேக நபர் வேகமாக சென்றதாகவும், இதனால் போலீசார் அவரை பின்தொடர்ந்ததாகவும் அவர் கூறினார். சந்தேக நபர் அழைப்புகளை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் ரோந்து காரை மோதியது உட்பட ஆபத்தான முறையில் ஓட்டினார் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கையாக துப்பாக்கியை காட்ட வேண்டி இருந்ததாகவும், இதனால் சந்தேக நபரை வளைத்து பிடிக்க முடிந்ததாகவும் அவர் விளக்கினார். சோதனையில் சந்தேக நபர் 16 வயது பள்ளி மாணவர் என்றும், அவர் தனது சகோதரரின் காரை அனுமதியின்றி ஓட்டிச் சென்றதாகவும் போலீசார் கண்டுபிடித்தனர். சந்தேக நபருக்கு உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக சம்மன் அனுப்பப்பட்டது என்றும் வான் முகமது ஜாக்கி உறுதிப்படுத்தினார். பெற்றோரிடம் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த 11 வயது ஆடவருக்கு கடுமையான எச்சரிக்கையும், குற்றத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்ற ஆலோசனையையும் வழங்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். ஒரு அரசு ஊழியரை தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் தடுத்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 186 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. மாசிசா தலைவர் வி.க. சியோங் இன்று தனது கட்சி மற்றும் பெரிகாத்தான் நேஷனல் இடையேயான முறைசாரா சந்திப்பு குறித்த கேள்விகளை தவிர்த்தார். பெரிகாத்தான் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலியின் இந்த வெளிப்பாடு குறித்து அவரிடம் கருத்து கேட்டபோது அதற்கு பதிலளித்த வி.க. சியோங், ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? அவரிடம் போய் கேளுங்கள், அவர்தான் அதை சொன்னார். அவர் பேச விரும்பினால் அவர் பேசட்டும் என்று பதிலளித்தார். ஆளும் பாரிசான் நேஷனலின் 2 கூட்டணி கட்சிகளான மாசிசா மற்றும் மாயிகாவுடன் பெரிகாத்தான் முறைசாரா விவாதங்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. முஹிதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் அரசாங்கத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகள் நியாயமானவை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கியவை என்பதை இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டதாக அஸ்மின் அலி கூறினார். இதனை அடுத்து வி.க. சியோங்கிடம் செய்தியாளர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தனர். கோத்தகினபாலு கெப்பாயானில் உள்ள ஒரு குரியர் சேவை வளாகத்தில் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 10 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள 20.7 கிலோ கெத்தமைன் வகை போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சொகுசு வாகனங்கள், கணினிகள் மற்றும் 3.18 மில்லியன் மதிப்புள்ள பிற பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக சபா போலீஸ் கமிஷனர் ஜவுதே டிவுன் தெரிவித்தார். சோதனையின் போது 20 பாக்கெட்டுகள் கொண்ட கெத்தமைனை கண்டுபிடித்ததோடு பின்னர் முக்கிய சந்தேக நபரான ஒருவரை கைது செய்ததாக அவர் கூறினார். அந்த முக்கிய சந்தேக நபரை விசாரித்ததில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் பெர்னாமா அறிக்கையில் கூறினார். 40 கிலோவிற்கும் அதிகமான மெத்தாம்பெத்தமைனை பறிமுதல் செய்வதில் வெற்றி பெற்ற ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார்.
4 சந்தேக நபர்களும் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை ரிமாண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வணிக போக்குவரத்து விதி மீறல்களுக்கு எதிரான நாடு தழுவிய சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையின் வாயிலாக சாலை போக்குவரத்து துறை 1,33,598 வாகனங்களை ஆய்வு செய்துள்ளது. இதில் 13,071 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜேபிஜே அமலாக்க அதிகாரிகள் இந்நடவடிக்கையின் போது பல்வேறு கடுமையான குற்றங்களுக்காக 274 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். லாரி ஓட்டுநர்கள் மற்றும் இயக்குபவர்களின் தொடர்ச்சியான மீறல்களுக்கு அமலாக்க மூத்த இயக்குநர் முகமது கிஃப்லி மாசான் ஏமாற்றம் தெரிவித்தார். செல்லுபடியாகும் மோட்டார் வாகன உரிமங்கள் மற்றும் காப்பீட்டு தொகை இல்லாமல் இயங்கும் லாரிகளின் எண்ணிக்கையை அவர் எடுத்துரைத்தார். கடுமையான ஒழுங்குமுறை மீறல்களில் ஈடுபடும் வாகனங்கள் மீது துறை உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். முறையான காப்பீட்டு தொகை மற்றும் தொழில் உரிமம் இல்லாததற்காக வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. வணிக வாகனங்கள் சாலை பாதுகாப்பிற்காக அனைத்து போக்குவரத்து விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று முகமது கிஃப்லி வலியுறுத்தினார். அடுத்த பொது தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக யாரையும் பெயரிடுவதற்கு பாஸ் கட்சி அவசரப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இருப்பினும் அதன் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சியான பெர்சாத்து ஏற்கனவே அதன் கட்சி தலைவர் முஹிதீன் யாசினை பரிந்துரைத்துள்ளது. இந்நிலையில் பாஸ் கட்சியின் முன்னுரிமை அடுத்த நாடு தழுவிய தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் வெற்றி பெற்று கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கும் திறனை உறுதி செய்வதாகும் என்று அக்கட்சியின் உதவி தலைவர் இத்ரிஸ் அமாட் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி பிரதமர் பதவியில் மூழ்கி இருக்கவில்லை என்றும் கட்சியில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவது குறித்து தாங்கள் ஒருபோதும் விவாதித்தது இல்லை என்றும் அவர் விளக்கினார். கட்சியை வலுப்படுத்துவதிலும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதை உறுதி செய்வதிலும் அரசாங்கத்தை அமைப்பதற்கான எண்ணத்தையே தாங்கள் கொண்டிருப்பதாகவும் அதில்தான் தங்கள் கவனம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஈப்போ ஜலான் சுல்தான் இட்ரிஸ் ஷாவில் உள்ள ஒரு தளவாட கடையின் முன் நிகழ்ந்த விபத்தில் கார் ஒன்று சறுக்கி கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த ஒருவர் பலியானார். அவரது மனைவிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து காலை 8:06 மணிக்கு தங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும் ஈப்போ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 9 பணியாளர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல் உதவி இயக்குநர் ஷஸ்லின் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். 55 வயதான அந்த நபர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சு ஊழியர்கள் உறுதிப்படுத்தினர். 48 வயதான அவரது மனைவிக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு அவருக்கு ஆரம்ப கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் உடல் ஹைட்ராலிக் உபகரணங்களை பயன்படுத்தி அகற்றப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.